வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு நெய் ரவா உப்புமா பண்ண போறோம். எண்ணெய்க்கு பதிலா ஃபுல்லா நெய் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால இந்த உப்புமா நல்ல டேஸ்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். இது தேங்காய் சட்னி தக்காளி சட்னியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு 2 சட்னியோடையும் சர்வ் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டு சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதும் இதில் ரவையை சேர்த்துக்கலாம். நான் 200 கிராம் ரவை எடுத்திருக்கேன். இந்த கப்பில் எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம தண்ணி சேர்க்கும் போதும் இதே கப்லையே அளந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் கப்போ டம்ளரோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரவையை இதில் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு இந்த ரவையை நல்லா வறுத்துக்கணும். வறுபட்டு இந்த ரவையோட கலர் லைட்டாக மாறி வரணும். அது வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நெய்லேயே வறுத்து பண்ணோம்னா உப்புமா நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு நல்ல நெய் மணத்தோட டேஸ்டாகவும் இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு பக்கத்துலேயே இருந்து நிதானமான தீயில வச்சு கைவிடாமல் இந்த மாதிரி வறுத்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி வறுத்தாதான் ரவையும் கருகிராம நல்லா ஒன்று போல வறுபடும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. ரவை வறுபட்டு அதனுடைய கலர் லைட்டாக மாறி இருக்கு. நல்ல உதிர் உதிராக இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்து இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகி சூடானதும் அதில் 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையை சேர்த்து நெய்லேயே 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். நான் நெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்து பண்ணுறத விட நெய் சேர்த்து பண்ணுற இந்த உப்புமாவோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வேர்க்கடலையே நெய்லே வறுத்து உப்புமா பண்ணும்போது சுவை ரொம்ப நல்லா இருக்கும். வேர்க்கடலை 2 நிமிஷமா வறுபட்டுச்சு. வேர்க்கடலையை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். மீதி இருக்கிற அதே நெய்யில் 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் அதில் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே ஒரு 30 செகண்ட்ஸ் போல் வச்சு இதை வறுத்துக்கலாம். அப்போ தான் பருப்போட கலர் மாறாமல் இருக்கும். பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. அடுத்து இது கூட 2 பச்சை மிளகாவை நல்லா இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 இன்ச் அளவுள்ள இஞ்சியையும் இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து கறிவேப்பிலை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் மட்டும் வதக்கி விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கிக்கிட்டு அடுத்து இது கூட 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியும் 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண கேரட்டையும் சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கிக்கலாம். இதை வதக்கும் போதுமே ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நான் பச்சை பட்டாணியும் கேரட்டும் சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் பீன்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கங்க. 3 நிமிஷமாக வதங்கி சேர்த்த காய்கறிகள் ஓரளவுக்கு வெந்திருக்கு. அடுத்து இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். ரவை எடுத்த கப்லேயே நான் 2.25 கப்பு தண்ணி சேர்க்க போகிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம வறுத்து வச்ச ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. மொத்தமாக சேர்த்துட வேண்டாம். மொத்தமாக சேர்த்துட்டோம்னா அப்படியே ஒரே இடத்துலையே ரவை இருந்து களியாட்டம் ஆயிரும். எல்லா ரவையும் சேர்த்தாச்சு. நம்ம சேர்த்த ரவையெல்லாம் தண்ணி நல்லா இழுத்துருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யில் வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 2-3 நிமிஷத்துக்கு நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வேகட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வெந்து உப்புமாவுமே நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இது ஆறுனா இன்னுமே நல்லா உதிராக வரும்.
உப்புமா உங்களுக்கு இன்னுமே குழைவா வேணும்னா நீங்க தண்ணி சேர்க்கும் போது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க. இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துடலாம். இன்னுமே நல்லா சூப்பரா இருக்கும். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா இது மாதிரி ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மணக்க மணக்க சுவையான நெய் ரவா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். கிரீன் உப்புமாவும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னியும். இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு உப்புமா ரவையும் அதே கப் அளவுக்கு க்ளீன் பண்ண ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்ச கொத்தமல்லி இலைகள், 1/2 இன்ச் அளவுள்ள இஞ்சி, 2 பச்சை மிளகாய். பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் விழுதாக அரைச்சிக்கலாம். அடுத்து தேங்காய் சட்னியை ரெடி பண்ணிட்டு உப்புமா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு இந்த மிக்ஸி ஜார்ல 1/4 கப் துருவன தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகாய். மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. மிளகாவை உடைச்சு சேர்த்திருக்கேன். 1 பெரிய பூண்டு. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்க்காம 4-5 சுத்து சுத்திட்டு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சுக்கலாம். அரைச்ச சட்னியை இந்த பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிருக்கேன். தாளிப்பை சட்னியில சேர்த்துடலாம். கொத்தமல்லி உப்புமாக்கு டேஸ்டான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ உப்புமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச ரவையை இதில் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு இந்த ரவையை கருகிராம நல்ல வாசனை வர வரையும் வறுத்துக்கலாம். இது மாதிரி ஃபர்ஸ்ட் எண்ணெயில வறுத்துட்டோம்னா உப்புமா வந்து நல்லா உதிரா இருக்கும். மிதமான தீயில வச்சு பக்கத்திலேயே இருந்து இந்த மாதிரி கைவிடாம வறுத்தோம்னாலாம் ரவை கருகிராம இருக்கும். இப்ப 4 நிமிஷமா ரவையை வறுத்து நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. ரவையும் நல்லா உதிரா இருக்கு பாருங்க. இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடலாம். அடுத்து இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் உருகுனதும் அதுல 10-12 போல முந்திரியை சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த உப்புமாக்கு முந்திரி சேர்த்தோம்னா நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ முந்திரி நல்லா வறுபட்டுச்சு. இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற நெய்யோட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். நான் வந்து எண்ணெய் சேர்த்திருக்கேன். நீங்க ஃபுல்லாவே நெய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. சூடானதுக்கு அப்புறமா அதுல 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அடுத்து 1 டீஸ்பூன் கடுகு. இப்ப கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம சேர்த்த பருப்பும் நல்லா பொன்னிறமா வந்துருச்சு. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. ஒரு பெரிய பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்திருக்கேன். நம்ம விழுது அரைக்கும் போது பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். அதனால இப்போ இதுக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய் போதும். இது கூட கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கங்க. இப்போ 1 நிமிஷம் ஆச்சு. நம்ம அரைச்ச கொத்தமல்லி விழுதை சேர்த்துட்டு இந்த கொத்தமல்லி விழுதோட பச்சை வாசனை போற அளவுக்கு 1 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். இது கூட 2 பிஞ்ச் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கிட்டு இது கூட நம்ம ரவை எடுத்த கப்லயே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டு கப் தண்ணி சேர்த்திருக்கேன். உப்புமா நல்லா உதிரா இருக்கும். உங்களுக்கு உப்புமா இன்னும் தளர்வா வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்னொரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ உப்புமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும்.
தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ்வோட தீயை குறைச்சிட்டு நம்ம வறுத்து வச்ச ரவைய இந்த மாதிரி பரவலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருக்கலாம். ரவையை சேர்க்கும் போது ஸ்டவ் சிம்ல இருந்தது. இப்போ ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் கூட்டிட்டு இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருப்போம். நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் ரவை இழுத்து வேகட்டும். இது மாதிரி கிண்டிட்டு இருக்கும்போது நம்ம சேர்த்த கொத்தமல்லி இலையோட வாசனை நல்லா வந்துட்டு இருக்கு. சேர்த்த தண்ணி எல்லாம் இழுத்து ரவை நல்லா வெந்துருச்சு. மூடி போட்டு ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு வெந்துட்டு இருக்கட்டும். இப்ப 4 நிமிஷம் ஆச்சு. நல்லா கமகமன் வாசனையா நம்மளுடைய கொத்தமல்லி இலை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதுல கடைசியா 2 டீஸ்பூன் நெய் சேர்த்தோம்னா இன்னும் நல்ல வாசனையா இருக்கும். அடுத்து நெய்ல வறுத்த முந்திரியை சேர்த்துலாம். இந்த மாதிரி முந்திரியை கடைசியில சேர்த்தோம்னா சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாவும் டேஸ்டாவும் இருக்கும். நல்லா சுட சுட வாசனையா கிரீன் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. சுவையான தக்காளி உப்புமாவும் தேங்காய் சட்னியும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டிருக்கேன். அதுல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் அதுல 2 டேபிள் ஸ்பூன் வறுக்காத வேர்க்கடலையை சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். வேர்க்கடலையை வறுக்கும் போது நிதானமான தீயில வச்சு வறுத்துக்கணும். இப்ப 2 நிமிஷம் வறுத்தாச்சு. அடுத்து இதுல 10-12 முந்திரியை சேர்த்து வறுத்துக்கலாம். நான் வறுக்காத வேர்க்கடலைங்கிறதுனால ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நேரம் வேர்க்கடலையை வறுத்துட்டு அதுக்கப்புறமா முந்திரி பருப்பை சேர்த்தேன். வறுத்த வேர்க்கடலைனா நீங்க முந்திரி பருப்பு வேர்க்கடலை ரெண்டையுமே ஒண்ணா சேர்த்துக்கங்க. முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா விட்டுறலாம். இப்போ முந்திரி சேர்த்து 2 நிமிஷத்துக்கு வறுத்தாச்சு. அடுத்து இது கூடவே இந்த கப்ல 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இது 200 கிராம் இருக்கும். இதை சேர்த்து இந்த ரவையையும் நிதானமான தீயில வச்சு மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வறுத்துக்கணும். ஏற்கனவே வறுத்த ரவையா எடுத்தாலும் நீங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு தடவை எண்ணெயில வறுத்துட்டு அதுக்கப்புறமா உப்புமா பண்ணுங்க. நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. ரவையை கருக விட்டுறக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். இப்போ இதை எடுத்து தனியா வச்சுட்டு இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். நான் இந்த உப்புமாவுக்கு கடலெண்ணெய் சேர்த்திருக்கேன். கடலெண்ணெய் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கடலெண்ணெய் பிடிக்கலைன்னா நீங்க விருப்பப்பட்ட எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. பருப்போட கலர் மாறிடுச்சு. 3 பச்சை மிளகாய் கட் பண்ணதை சேர்த்துட்டு அது கூட கறிவேப்பிலை, 1 டீஸ்பூன் பொடியா கட் பண்ண இஞ்சி, இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு 1/4 கப் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்துடுச்சு. அடுத்து இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி. இந்த தக்காளி 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இந்த தக்காளியை சேர்த்துட்டு இந்த தக்காளியையும் 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கணும். தக்காளியை வதக்கும் போது அடிக்கடி கரண்டியை வச்சு கிண்டக்கூடாது. தொடர்ந்து வதக்கணும்னா தக்காளி வந்து ரொம்ப குழஞ்சு போயிடும். தக்காளி 2-3 நிமிஷமா நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ தண்ணி சேர்க்கணும். ரவை எடுத்த கப்லேயே 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுறணும். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது. ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கணும். மொத்தமாக சேர்த்தோம்னா கட்டி பட்டுரும்.
எல்லா ரவையும் சேர்த்தாச்சு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள், 1 டீஸ்பூன் நெய். இந்த மாதிரி கடைசியில் நெய்யும் கொத்தமல்லி இலையும் சேர்த்தோம்னா இந்த உப்புமா நல்ல கொத்தமல்லி இலை நெய் வாசனையோட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். சிம்மில் வச்சு 3 நிமிஷம் ஆச்சு. ரவை நல்லா சாஃப்டாக வெந்து நம்மளுடைய தக்காளி உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து நம்மளுடைய சட்னியை ரெடி பண்ணிடலாம். நம்ம தேங்காய் சட்னி அரைக்க போகிறோம். இந்த மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தேங்காய் துண்டுகள், 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் 4-5 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்ச சட்னியை இந்த கிண்ணத்துக்கு மாற்றிட்டு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிருக்கேன். தாளிப்பை இந்த சட்னியில் சேர்த்துடலாம். தக்காளி உப்புமாவுக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்ற மாதிரி சுவையான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. வெஜிடபிள் ரவா உப்புமா பண்ண போகிறோம். சாஃப்டாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலை, 10-12 முந்திரி, இது ரெண்டையும் நல்ல வாசனை வர வரையும் வறுத்துக்கணும். மிதமான தீயில வச்சு வறுத்துக்கங்க. முந்திரி வேர்க்கடலை ரெண்டுமே வறுபட்டுருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே பேன்லேயே 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் உருகுனதும் அதில் 1 கப் உப்புமா ரவையை சேர்த்து அந்த நெய்லையே வறுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் போல் வறுத்துக்கணும். நல்ல ஒரு வாசனை வரும். சேர்த்த ரவையோட கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும். ரவையை கருகிராமல் பார்த்து வறுத்துக்கணும். இந்த மாதிரி நெய்லையே ரவையை வறுத்து இந்த வெஜ் உப்புமா பண்ணோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வறுத்த ரவை, வறுக்காத ரவை, எந்த ரவைனாலும் இந்த மாதிரி வறுத்துட்டு தான் இந்த நம்ம வெஜ் உப்புமாவை பண்ணணும். இப்போ நல்ல ஒரு வாசனை வந்துருச்சு. கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை உடனே வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இந்த பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம். பருப்போட கலர்லாம் நல்லா மாறிடுச்சு. அது கூட கறிவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்து பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணது. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண கேரட், 3 டேபிள் ஸ்பூன் பீன்ஸ், ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி 3 டேபிள் ஸ்பூன். இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இதை 2 நிமிஷம் போல் வதக்கிக்கணும். சேர்த்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓரளவு வதங்கியிருக்கு. தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து 2.25 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உப்புமா இன்னும் தளர்வாக வேணும்னா 3 கப் தண்ணி சேர்த்துக்கங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் துருவல் சேர்க்கறது இந்த உப்புமாக்கு நல்ல சுவை கொடுக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா தளன்னு கொதிச்சு வரணும். காய் சேர்க்கும் போது கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கணும். தண்ணி சேர்க்கும் போது அதை ஞாபகத்துல வச்சுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. தண்ணி நல்லா தளன்னு கொதிக்குது. வறுத்து வச்ச ரவைய இதுல சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும். கட்டிப்படாம இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருங்க. சேர்த்த தண்ணியெல்லாம் ரவை நல்லா இழுத்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்த வேர்க்கடலையும் முந்திரியையும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
வேர்க்கடலையும் முந்திரியும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். 2-3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்ல அந்த ரவையும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்துடும். மூடி வச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை சிம்லேயே வச்சிருங்க. 3 நிமிஷமா சிம்லேயே வச்சு நம்மளோட வெஜிடபிள் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. கடைசியா இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள், 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி கலந்து கொடுத்தோம்னா எல்லாம் நல்லா இப்போ நம்ம சேர்த்த லெமன் ஜூஸ், கொத்தமல்லி இலை, நெய் எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆயிடும். சாஃப்டான டேஸ்டான ஃப்ளஃபியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜ் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இந்த சுவையான வெஜிடபிள் ரவா உப்புமாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.